ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சுகபிரம்மம். மற்றவர்களுக்குமே தெரிஞ்ச மகான் சுகபிரம்ம மகரிஷி. இவரோட முகம் எப்படி இருக்கும்? ஒரு கிளிமுகத்தோடு காணப்படும். அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். கிளிமுகத்தோடு காணப்படும். இப்போ பச்சை கிளி, எங்கேயான கிளிகளை நம்ம பார்த்தாலே நமது மனம் குதூகலிக்கும். அந்த கிளியோட முகத்தோடு காணக்கூடியவர் சுகபிரம்ம மகரிஷி. சுகா அப்படின்னா கிளின்னு அர்த்தம், பிரம்மம்னா தலைன்னு அர்த்தம். ஒரு கிளித்தலையை கொண்டவர் அப்படிங்கிறது தான் சுகபிரம்மம். நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு கிளியோட தலையோடு தான் இவர் காணப்படுவார். அவருடைய அவதாரத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். வேத வியாசர் என்ன பண்ணுறார்? குருஷேத்திர போர் நடந்த இடத்துல ஒரு பெரிய வேள்வி நடத்த போகிறார். அதற்கான காரியங்கள் அத்தனையும் தயாராகின்றன. ஒரு வேள்விங்கிறது சாதாரணம் கிடையாது. பலவிதமான பொருட்களை சேகரிக்கணும், பண்டிதர்களை கூட்டிட்டு வரணும், அதெல்லாம் ஒரு முறையாக செய்யணும். எல்லாமே தயாராகுது. இந்த வேள்வியை நடத்த போகிறார். எல்லாவற்றுக்குமே ஒரு சோதனை அப்படின்னு ஒன்று பெரும்பாலும் வரும். எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்ய போனாலுமே ஒரு சோதனைங்கிறது வரும். இந்த வேத வியாசர் இந்த வேள்வியை நடத்த துவங்குகிற போது அவருக்கு என்ன சோதனை தெரியுமா வந்தது? ஒரு தேவலோக பெண்மணி, அவ பேர் கிருதாசின்னு பேர். அது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெண்களை வர்ணிக்கணும் அப்படின்னா இவள் தேவலோகத்திலிருந்து வந்தவள் அப்படின்லாம் கவிஞர்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவலோகத்து பெண்கள் அப்படின்னாலே அழகு ததும்பியவர்கள், தேவதைகள் அப்படின்னு அர்த்தம். ஒரு தேவலோக பெண்மணி கிருதாசின்னு பேர். அவ வர இந்த இடத்துக்கு. ஒரு பெண்மணியை, அழகான பெண்ணை ஒரு ஆண்மகன் எத்தனை வயசு இருந்தாலும் பார்த்தாலுமே ஒரு கணம் கொஞ்சம் மனசு தடுமாறும் இல்லையா? பெரும்பாலும் மனசு தடுமாறும். பாருங்க, வேத வியாசர் ஒரு பெரிய வேள்வி ஆரம்பிக்க போகிறார். அந்த பெண்மணி, தேவலோக பெண்மணி வந்துட்டா அந்த கிருதாசியை பார்க்கிறார், கொஞ்சம் தடுமாறுகிறார். அந்த கிருதாசியும் இதை உணர்ந்து விட்டாள். அவ ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கா. என்னடா இந்த முனிவரோட கண்ணில் பட்டுவிட்டோமே, இந்த முனிவர் ஒரு சபலப்படக்கூடாதே, முனிவர் மனம் தடுமாறக்கூடாதே, ஒரு நல்ல காரியத்தை அவர் பண்ண போகிறாரே, அதற்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாதே அப்படின்னு கிருதாசி நினச்சி இங்கிருந்து நாம் மறைய வேண்டும். எப்படி மறைவதுன்னு யோசிக்கணும். இவன் மறைஞ்சாதானே அவர் வேள்வி ஆரம்பிக்க முடியும், வேதவியாசர். அப்போ பார்த்தா ஆகாசத்தில் கிளிக்கூட்டங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. கிளிகள் கூட்டமாக பறந்து கொண்டிருக்கின்றன. இவர் டக்குன்னு என்ன பண்ணுறா? தன்னை ஒரு கிளியாக மாற்றிக்கொண்டு, தனது உருவை மாற்றிக்கொண்டு அந்த கிளிக்கூட்டத்தோடு கலந்து பறக்கிறார். இந்த கிளி கிருதாசி, அந்த கிருதாசி மேலே இந்த வேத வியாசருடைய பார்வை கலந்ததால அந்த கிருதாசிக்கு பிறந்தவர் தான் சுகபிரம்மம். கிருதாசி என்னவா பிறந்தா? கிளியின் வடிவம் எடுத்து பறந்தாள். அதனால் கிளிமுகத்தோடு பிறந்தவர் சுகபிரம்ம மகரிஷி. இப்போ புரியுது உங்களுக்கு? சுகபிரம்மம் அப்படின்னா ஏன் அவர் கிளித்தலையோடு இருக்காருங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரியுறதா? அப்படி பிறந்தவர். ஒரு தேவலோகத்தில் ஒரு குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாது. தேவலோகத்தில் சாப்பாடெல்லாம் கிடையாது. தேவலோகத்தில் கேளிக்கை கிடையாது. தேவலோகத்தில் குடும்பம் நடத்த முடியாது, எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தையோட கிருதாசி காணப்படுகிற போது தேவலோகத்தில் குழந்தையெல்லாம் வச்சுக்க கூடாதுமா, எல்லாம் கீழ்லோகத்துக்கு போய் நீ அனுப்பிச்சிடு, கொடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க மேலுலகத்து தேவர்கள். இந்த குழந்தைய கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறா? அப்பாவான வேதவியாசர். இந்த குழந்தைக்கு அப்பா வேதவியாசர் தானே. அவருடைய பார்வை கலந்ததால் தானே இந்த கிளிமுகத்தோடு இந்த குழந்தை பிறந்தது. கொண்டு வந்து கொடுக்குறார். இந்த குழந்தைய பிரகஸ்பதி, பிரம்மதேவனுடைய புத்திரன், அந்த பிரகஸ்பதிட்ட சீடராக அனுப்புகிறார். ஏன்னா தன்னோட பையனாச்சே, வேதவியாசரோட பையனாச்சே,
இவனை நன்னா வளர்க்கணும், சகலவிதமான கலைகளையும் கொடுக்கணுங்கிறதுக்காக பிரகஸ்பதியை குருவாக ஆக்குகிறார். உரிய காலத்தில் பார்வதி பரமேஸ்வரனே இந்த குழந்தைக்கு உபநயனத்தை செய்து வைக்கிறார்கள், அதாவது பூணல் போடுவது. இப்படித்தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி வளர்ந்து வந்தார். உரிய காலத்தில் மிகப்பெரிய ஞானியாக, கற்றறிந்த பண்டிதராக, சகல கலைகளையும் அறிந்தவராக காணப்படுகிறார் இந்த சுகபிரம்மம். இப்பத்தான் பரீட்சித் மகாராஜா வரார் இந்த கதைக்குள்ள. இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.